Welcome to MR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields உள்ள numerical problems ஒன் பை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 1.22 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, an infinite line charge produces a field of 9 into 10 to the power 4 Newton per coulomb at a distance of 2 cm. Calculate the linear charge density. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் 2 cm டிஸ்டன்ஸில் 9 into 10 to the power 4 நியூட்டன் per coulomb அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த இன்ஃபைனைட் லைன் சார்ஜினுடைய லீனியர் சார்ஜ் டென்சிட்டியை கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்குவோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. E is equal to 9 into 10 to the power 4 Newton per coulomb. This is the electric field. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஆர்னு எடுத்துக்குவோம். R is equal to 2 cm. ஸோ இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். This is equal to 2 into 1 cm is equal to 10 to the power minus 2 meter. ஒரு இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம தியரியில் படிச்சிருக்கோம். தட் இஸ் கிவன் பை த ரிலேஷன் E is equal to 1 divided by 2 pi epsilon 0 lambda by R. ஸோ இங்கே ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஆருங்கிறது டிஸ்டன்ஸு, இது ரெண்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. லேம்டாங்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா, E is equal to இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 into lambda divided by டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 pi epsilon 0 அப்படின்னு வரும் இன்ட்டு R. இதை ஏன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் அப்படின்னா, நமக்கு 1/4 pi epsilon 0உடைய வேல்யூ நமக்கு தெரியும். அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சில வேல்யூஸ் கேன்சல் ஆகும். அதனால தான் இதை வந்து 4 pi epsilon 0வாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். we have to find lambda. அதனால் லேம்டா ஒன் சைடு வச்சுக்குவோம். லேம்டா இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு இந்த 4 pi epsilon 0 இங்கே வரும். 4 pi epsilon 0 இன்ட்டு R டிவைடட் பை 2. ஸோ இந்த 4 pi epsilon 0 அப்படிங்கிறத நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதிக்குவோம் டினாமினேட்டரில். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு E இன்ட்டு R டிவைடட் பை இங்கே ஒரு 2 இருக்குது. இந்த 4 pi epsilon 0வை டினாமினேட்டரில் ரெசிப்ரோக்கலாக எழுதிக்க போகிறோம். 1 டிவைடட் பை 4 pi epsilon 0. ஸோ இப்படி எழுதுறதுனால நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் மாறாது. ஸோ we know the value of 1/4 pi epsilon 0. 1/4 pi epsilon 0 உடைய வேல்யூ எவ்வளவு, 9 into 10 to the power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் டு தி பவர் -2. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈயோடைய வேல்யூ, ஆரோடைய வேல்யூ, 1/4 pi epsilon 0உடைய வேல்யூ, இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get lambda is equal to ஈயோடைய வேல்யூ 9 into 10 to the power 4, ஆரோடைய வேல்யூ 2 into 10 to the power -2 divided by 2 into 1 divided by 4 pi epsilon 0 உடைய வேல்யூ 9 into 10 to the power 9. ஸோ எதெல்லாம் கேன்சல் ஆகுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கும். 2 கேன்சல் பண்ணலாம், 9 கேன்சல் பண்ணலாம். இந்த 4 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 5னு வரும். ஸோ இந்த 10 to the power 5ங்கிறது நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 10 to the power -7 அப்படின்னு வரும். So lambda is equal to 10 to the power -7. The unit of lambda is, what is lambda? Lambda is the linear charge density. So linear charge density உடைய unit coulomb per meter. So this is the answer for the given problem. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் புக் பேக் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.